ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுங்கள் மகி. கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் கோயிலை தேடி தாங்க வந்திருக்கோம். இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் டேமுக்கு பக்கத்தில் முடுக்கந்துறை அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கேன். அதை தாண்டி வந்தோம்னா தொட்டம்பாளையம் பாலம் இருக்கும். அந்த பாலத்துக்கு முன்னாடியே ஒரு சிவன் கோயில் வந்து அந்த பவானி ஆறு அந்த ஆற்றுக்கு சென்டரில் தனியாக சன்னதி அமைச்சு ஒரு சிவன் கோயில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தகவல் கிடச்சிருந்தது. ஸோ அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காப்புலைங்க. எப்படின்னா அந்த பவானி ஆற்றுக்கு சென்டரில் வந்து அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே விசாரிக்கும் போது எல்லோரும் வந்து வழிபடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி வாங்க நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் அப்படி வந்து பார்த்தோம். பார்த்ததுக்கு நல்லாவே இருக்காருங்க. ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அதே சமயம் ஒரு சிவலிங்கம் மொத்த ருத்ரபாகம் மட்டும் இருக்கக்கூடிய கோயில் வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானி ஆற்றுக்கு சென்ட்ரலில் வந்து இது அமைஞ்சிருக்கு. அதாவது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரலில் அதுதாங்க இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட்டாக வந்து இந்த இடம் யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து தண்ணி கம்மியாக போயிட்டுருக்கிறங்காட்டிக்கு எல்லாராலையும் இங்கே வந்து பார்க்க முடியுதுங்க. இங்கேயே வந்து தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா இங்கே யாரும் வந்து பார்க்க முடியாது. வாங்க அந்த இடத்த எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். போகலாம். பவானி ஆறு இப்படி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்குங்களா, இப்படி வந்துட்டு இருக்க பாதை. இப்போ வந்து இதுதான் கோயில். அங்கே பாருங்கள், அதுதான் சென்ட்ரல் இருக்க அந்த கோயில். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பவானி ஆறோட இன்னொரு பகுதி வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த ரெண்டு பகுதிக்கும் சென்டரில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து யாரும் வரலைங்க. இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை இன்றைக்கி. பக்கத்துலலாம் நிறைய கோயிலில் பாட்டு பாடிட்டு இருந்துச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ எப்படி எடுக்க போகிறேனே தெரியாமல் இருந்தேன். இப்போ வந்து பாட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி தாங்க நம்ம வந்தோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த தொட்டம்பாளையம் பாலம் இங்கே இருக்குங்க. அது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அந்த பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் கீழே போகிற மாதிரி ஒரு தடங்க. அந்த தடத்துலேயே வந்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்துட்டு அப்படியே தண்ணியில் வர மாதிரி இருக்குது. அப்படியே தண்ணியில் வந்து இந்த முன்னாடியே வந்து கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. ஊட்டியிருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த சிவன் கோயில். பவானி ஆற்றுக்கு நடுவில் எப்படி அமைஞ்சிருக்காருன்னு பாருங்கள். இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய சிலை வச்சுருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், பழைய கால சிலை மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பயங்கரமாக தண்ணி வந்துச்சு. எப்படி தான் இந்த சுற்றி இருக்கிற இந்த கம்பிகள் அப்புறம் இந்த இடமெல்லாம் இன்னும் அப்படியே இடியாமல் இருக்குதுன்னு தெரில. ஏன்னா அது செம்ம தண்ணிங்க. நிறைய வீடுகள்லாம் வந்து இடிஞ்சிட்டு போன டைம் அது. அந்த டைம்லேயே எல்லாம் தாண்டி வந்து இந்த கோயில் நிற்குதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், ருத்ரபாகம் மட்டும்தாங்க இருக்குது. ஒரு சின்ன ஒரு இடங்க, ஒரு மரத்துக்கடியில், அதாவது வேப்ப மரத்துக்கு அடியில் மஞ்சள் பூசி அப்பனுக்கு வழிபட்டுட்டு வராங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே யாராவது இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் இங்கே வந்து யாரும் இல்லைங்க. இப்போ துவைக்கிற கூட இருந்தாங்க, அவங்களும் இப்போ போயிட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டாவது சொல்லியிருக்கலாம் இது என்ன ஏது அப்படின்ற மாதிரி. பாருங்க, ஆனால் பவானி ஆற்றுக்கு சென்டரில் இருக்கிற கோயில்னு இந்த கோயில் வந்து மோஸ்ட்டாக வந்து யாருக்குமே தெரியாதுங்க. அதுதான் ஹைலைட்டு. எனக்கே தெரிலிங்க, இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் தெரியுது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அங்கே தண்ணி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது வந்து குறைஞ்சா மட்டும்தாங்க இந்த கோயிலுக்கு நம்ம வந்து வர முடியும். இப்போ நான் பின்னாடி காட்டிட்டு வந்த அந்த தண்ணியும், அதாவது எல்லாம் ஒன்று தான். இப்போ வந்து அது இவ்வளோ ட்ரையாக இருக்கிறங்காட்டி மட்டும்தான் நம்ம அங்கேருந்து நடந்து வந்து இப்போ இந்த கோயிலை வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து குறையில அப்படின்ற பட்சத்தில் இங்கே வர முடியாதுங்க. ஏன்னா இங்கே தண்ணி எப்போ வரும் வராது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. இப்போ வந்து மே மாதம் அப்படின்றங்காட்டிக்கு தண்ணியெல்லாம் ட்ரையாக தான் இருக்குது. இதுவே வந்து நம்ம வந்து மழை டைம்லலாம் இங்கே வர முடியுமான்னு தெரில. ஏன்னா வந்து அங்கே எப்படி கால சூழ்நிலை வந்து அமையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, எப்போ தண்ணி வரும் அப்படின்றதெல்லாம். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வரலாங்க. நாளைக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் கூட பார்த்து சேஃபாக வாங்க. தண்ணி கம்மியாக இருக்கிற டைமில் மட்டும் வந்துட்டு போங்க. மற்ற டைம் நீங்கள் வரும்போது தண்ணி வந்துருந்துச்சுன்னா திரும்பி போயிடுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இன்னொரு
5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாங்க. ஆக்சுவலாக வந்து நான் வர்றதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்க மாட்டேன், போகிறத வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ப்ரோ வரும்போது ஹெல்மெட் எடுத்துக்க. இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். தண்ணி வந்துட்டுருக்கா ஆப்போசிட்டில் சிவன் கோயிலுங்க. என்ன குட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, குட்டு போட்டு வச்சுருக்காங்க ஒரு என்னது என்னவா இருக்கும் நிற்கிறக்கு மீன் பிடிக்கிறதுக்கு எதுக்கு பிறகு குட்டு போடுறாங்க உள்ள போட்டு நட பாசம் கட்டி வலிக்கூடும். பார்த்து வாடா. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சின்ன இடங்க, அதாவது பவானி ஆற்றுக்கு நடுவில் ஒரு சின்ன இடத்துல இந்த சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நாங்கள் வரும்போது ஒரு அக்கா கிட்ட கேட்டோம், அக்கா இது வந்து எத்தனை வருஷம் பழமையாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம். அதுக்கு அவங்க இருந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட இது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கட்டின ஒரு கோயில் தான் தம்பி, ஒரு 10-20 வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சின்ன கோயிலுங்க, ஒரு விநாயகர் சிலை இருக்குது, அதே சமயம் ஒரு சிவன் சிலை இருக்குது. இந்த ரெண்டே சிலை தான் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குதுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயங்கரமாக இங்கே வெள்ளம் வந்த டைமில் கூட உள்ளே இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு எந்த வித பாதிப்பும் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க இருந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. உள்ளே இருக்கக்கூடிய செங்கல்லும் அதே சமயம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கம்பிகளும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அப்படியே இருக்குங்க, அவ்வளோ வெள்ளத்துலையும் தாண்டி. கரெக்டாக இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டம்பாளையங்க. தொட்டம்பாளையத்துலேருந்து ஒரு பெருமாள் கோயில் வரும், அதாவது ஊருக்குள்ளே இருக்குது. அந்த ஊருக்கு ஆப்போசிட்டில் பவானி ஆற்றுக்கு போகிறக்கு உண்டான வழி ஒன்று கீழே போகுங்க. அந்த வழியில் போனால் நம்ம பவானி ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.